ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் பார்க்க போகிறோம். த டைம் ட்ராவல் ஹேபிட். ஆமாங்க, இது நம்ம நிறைய பேருக்கு ரொம்ப புது விஷயமா இருக்கலாம். ஆனால் இந்த ஒரு விஷயத்தை நிறைய பெரிய மனிதர்கள் சைலண்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களோட வளர்ச்சிக்காக. இந்த ஒரு ஹேபிட் மட்டும் இருந்ததுன்னா உங்களால் நீங்கள் நினச்சது சீக்கிரமாக அடைய முடியும். இந்த விஷயம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு, பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ஹேபிட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதற்கு நம்ம ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் லைஃபோட எக்ஸாம் டைம் எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம 2 க்ளோஸ் ஸ்டூடெண்ட்ஸோட ஹேபிட்ஸை பற்றி பார்ப்போங்க. எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகுறாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ வரப்போகிற எக்ஸாமுக்கு 10 days லீவ் இருக்குது. அந்த 10 daysல 10 சாப்டர்ஸை அவங்க படித்து முடிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் வந்துட்டு 10 daysல ஒவ்வொரு நாளாக ஒவ்வொரு சாப்டராக படித்து முடிச்சு எக்ஸாமில் நல்ல மார்க்கை ஸ்கோர் பண்ணுறான். பட் ஆனால் அதே செகண்ட் ஸ்டூடெண்ட் வந்துட்டு ஓகே, நமக்கு தான் 10 days டைம் இருக்குது, நம்ம ஃபர்ஸ்ட் 5 days நல்லா ரிலாக்ஸாக ஃப்ரீயாக இருந்துட்டு லாஸ்ட் 5 daysல நம்ம படித்து எக்ஸாம்லாம் அட்டன் பண்ண போகிறப்போ அவனால் லாஸ்ட் 5 days ப்ரெஷர்னாலும் சரியாக படிக்க முடியாமல் பாதி கவரேஜ் மட்டும் வச்சு மார்க் ரொம்ப கம்மியாக எடுத்திருக்கான். இப்போ அந்த செகண்ட் ஸ்டூடெண்ட் வந்துட்டு டைம் ட்ராவல் ஹேபிட்டை யூஸ் பண்ணால் அவனால் ஈஸியாக அதே ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் எடுத்த மார்க்கை ஸ்கோர் பண்ண முடியும். வாங்க அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். அந்த செகண்ட் ஸ்டூடெண்ட் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அவன் யோசிச்சிருப்பான், நம்ம டெய்லியுமே படிச்சிருந்தா இந்நேரம் நாமளும் டாப்பர் மாதிரி நல்லா ஸ்கோர் பண்ணிக்கலாம்னு யோசிச்சிருப்பான். இப்போ நமக்கு டைம் ட்ராவல் ஆப்ஷன் மட்டும் இருந்திருந்தா நம்ம டே ஒன்லேருந்து படிக்க ஆரம்பிச்சு நல்லா ஸ்கோர் பண்ணிக்கலாம்னு நினச்சிருப்பான். பட் அது பாசிபிள் இல்லை, அந்த ஸ்டூடெண்ட்டால் அது பண்ண முடியாது. பட் அடுத்த எக்ஸாமுக்கு அவன் டே ஒன்லேருந்து பிளான் பண்ணி படித்தானா கண்டிப்பாக அவனால் முடியும். அதே போல் தான் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த மாதிரியான கோல் வச்சுருந்தாலும் இன்றைக்கி இந்த மோமெண்ட் நீங்கள் டைம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கீங்கன்னு நினச்சிக்கோங்க. அந்த கோலை அடையிறதுக்கு நீங்கள் இனிமேல் டைம் வேஸ்ட் பண்ண மாட்டீங்க நீங்களே உங்கள் மைண்டுக்குள்ளே சொல்லிக்கோங்க. ஏன்னா நீங்கள் அதை வேஸ்ட் பண்ணிங்கன்னா மறுபடியும் நீங்கள் டைம் ட்ராவல் பண்ணி இங்கே வர முடியாது. இப்போ நீங்கள் அடுத்த நிமிஷம், அடுத்த 1 மணி நேரம், அடுத்த இந்த நாள் நீங்கள் கரெக்டாக யூஸ்ஃபுல்லாக உங்கள் டார்கெட்டை ரீச் பண்ணுறதுக்காக நீங்கள் உழைக்கலைன்னா உங்களோட கோல் ரீச் ஆகிறது ரொம்ப டைம் ஆகுன்றதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் வர ஒவ்வொரு நிமிஷத்தையும் நீங்கள் டைம் ட்ராவல் பண்ணி தான் வந்திருக்கீங்க. வேஸ்ட் பண்ணாமல் யூஸ்ஃபுல்லாக உங்கள் டார்கெட்டை, உங்கள் கோலை ரீச் ஆகிறதுக்கு மட்டும் உழைச்சிக்கிட்டே இருங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்கள் எண்ணம் செயலாக மாறும், செயல் வெற்றியாக மாறும். இதே விஷயத்தை தான் நிறைய வெற்றியாளர்கள் தொலைநோக்கு பார்வையோடு செயல்படணும்னு சொல்லுவாங்க. ஸோ விலை மதிப்பில்லாத இந்த நேரத்தை நல்ல விஷயத்துக்காக, முன்னேற்றத்துக்காக செலவு பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு தெளிவு வந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் செய்யுங்க, ஏதோ ஒரு வரியில் கமெண்ட் பண்ணுங்கள். அது எங்களுக்கு ரொம்ப ஊக்கமாக இருக்கும். விடாமுயற்சியுடன் நல்லதே எண்ணுங்கள், நல்லதே செய்யுங்கள், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.